எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மகேந்திரன். வழக்கமா எல்லா இன்டர்வியூஸ்லயும் வந்துட்டு ஒரு ஆங்கர் இருப்பாங்க, நான் ஒரு ஸ்டாரா உட்காந்துட்டு இருப்பேன். என்னோட டைரக்டர் வந்துட்டு ஒரு செலிபிரிட்டி டைரக்டரா உட்காந்துருப்பாரு. பட் இதுல என்ன ஒரு சின்ன சேஞ்ச்னா, எனக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு டைரக்டர் கேட்கணும்னு ஆசை. ஆனா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல கேட்க அதெல்லாம் சரியா பதில் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டான டைம், எனக்குள்ள இருக்க அத்தனை கொலவெறி இப்பதான் வந்து நான் தீர்த்துக்க முடியும். சோ அதனால வந்துட்டு நானும் எங்களுடைய விழா படத்தின் இயக்குனர் பாரதி பாலானும் இருக்கும். வணக்கம். மாலைமலர்.com நேயர்களுக்கு என்னுடைய விழா இயக்குனர் சார்பா நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமாண்ணே, கண்டிப்பா. சரி, என்ன கேட்கணுமோ கேளு. கண்டிப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பாலச்சந்தர் சார் ஆகட்டும், பாரதி ராஜா சார் இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு அன்னைக்கு ஆடியோ லான்ச் அப்பெல்லாம் நம்மள ரொம்ப வந்து புகழ்ந்து பேசினாங்க. அதுக்கான எல்லா கிரெடிட் உங்களுக்கு தான் போய் சேரும். நான் என்ன கேட்கறேன்னா, ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்து எனக்கு ஒரு டவுட். இப்ப நீங்க நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து புது புது கதை வந்து பிறக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த கதை பிறக்கிறதுக்கான பேஸ் என்ன? எங்க நீங்க இந்த விஷயத்த பாத்தீங்க? இது வந்து ஒரு இடத்த நீங்க பார்த்து நீங்க எடுத்துட்டா, இல்ல இது வந்து உங்களுடைய கற்பனையான ஒரு கதையா? நான் வந்து என்னுடைய ஊர் திருச்சி மாவட்டம், குண்டூர் பர்மா காலனி அப்படிங்கிறது என்னுடைய சொந்த ஊர். அங்க இருக்கிற ஒரு வழக்கம் தான் வந்து ஒரு பெருஞ்சாவு அப்படின்னா, நம்மளுடைய தென் தமிழகத்துல பாத்தீங்கன்னா பெரிய இந்த மதுரை மாவட்டம், திருச்சி, தஞ்சாவூர் இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா பெருஞ்சாவை கல்யாண சாவு அப்படிம்பாங்க. அப்படி அந்த ஒரு களத்தை நான் நிறைய பார்த்திருக்கேன். என்னுடைய ஊர்ல நிறைய நான் பார்த்திருக்கேன். அப்படி பார்க்கும்போது இருந்த அப்போ வந்த ஒரு சின்ன ஸ்பார்க் தான் அது, அந்த கதை, அந்த கரு தான் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சரி அங்க பறை வாசிக்க வர ஒரு பசங்களை நம்ம நிறைய பார்த்திருக்கேன். ஏன்னா நிறைய வருவாங்க, அவங்களோட ஆட்டிடியூட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இது ஒரு பேஸா வச்சு பண்ணனா என்ன? சரி, இது ஒப்பாரி வைக்க வர வயசானவங்க தான் வருவாங்க, சின்ன பொண்ணுங்க வர மாட்டாங்க. சரி, அந்த ஒப்பாரி வைக்க வர அந்த ஒரு பாட்டியோட பேத்திய ஒரு ஹீரோயினா வச்சுக்கிட்டு, அதை பறை வாசிக்க வர ஒரு பையனை ஹீரோவை வச்சுக்கிட்டு பண்ணுனா ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தோன்றுனா ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் தான் இந்த கதை. அதுதான் இன்னைக்கு வந்து விழாவா வந்திருக்கு. நைஸ். ஓகே, இது வந்துட்டு நம்ம வந்துட்டு நாளைக்கு சீசன் 3ல வந்துட்டு நம்ம பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஃபைனல்ஸ்ல நம்ம பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம். அன்னைக்கே வந்து கமல் சார்லாம் நம்மளை ரொம்ப பாராட்டி பேசினாரு. ஸோ கமல் சார் பேசின அந்த வார்த்தை இன்னும் வந்துட்டு என் மைண்ட்லயே, என் காதலியே இருக்கு. எல்லாரும் என்ன காதல் தான் சொல்லுவாங்க, ஆனா இது வந்து என்ன இழவு காதல் தான் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு வார்த்தை சொன்னார். வெரி நைஸ். ஓகே, இந்த படம் வந்துட்டு எத்தனை நாள்ல நம்ம டோட்டலா ஷூட் பண்ணிருக்கோம்? 45 நாள் பிளான் பண்ணி அந்த பெரிய படம் விழா 43 நாள்ல முடிச்சிருக்கோம். அதுக்கெல்லாம் நம்மளுடைய கேமராமேன் UK செந்தில் குமார் சார் தான் தேங்க் பண்ணோம். பரபரன்னு எல்லாம் கட்டி இழுத்து கூட்டு போயிட்டு இன்னைக்கு வந்து 45 நாள் படத்தை 43 நாளையே முடிச்சு இன்னைக்கு படம் ரிலீஸ்க்கு ரெடியா நிக்குது. அதுக்கு காரணமும் பார்த்தா டீம் ஒர்க் தான். நம்மளால ஒருத்தம் மட்டும் கிடையாது, எல்லாருமே. மகி, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். இந்த கதையை நான் வந்து உங்ககிட்ட சொல்லல, ஷார்ட் பிலிம் கதையை. ஷார்ட் பிலிம் நடிக்கணும், ஒரு ஃபைனல்ஸ் நாளைக்கு மக்கள் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொன்னேன், ஓகேவா? ஆனா நீ அவாய்ட் பண்ணன. என்ன ரீசனுக்காக அவாய்ட் பண்ண? ஏன் ஒத்துக்கிட்ட? உங்களுக்கு நல்லாவே தெரியும், நாளைக்குனர் இந்த ஷார்ட் பிலிம் அப்படின்னு பண்றவங்க சினிமாவுக்கான ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மா தான் இருக்கு. அவங்களால வெளியே ப்ரூவ் பண்ண முடியாம அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட் டேலண்ட், அந்த ஸ்கிரீன் பிளே டேலண்ட் வெளியே கொண்டு வரதுக்கு தான் ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறாங்க. அது 10 நிமிஷத்துல அவங்க சொல்ற கதை தான் 2.5 மணி நேரம் ப்ரொடியூசர் வந்து நம்புறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளமா இருக்கு. ஸோ எனக்கு என்னன்னா, நான் ஏற்கனவே சினிமால தான் இருக்கேன். ஸோ அந்த இதில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லும்போது, நம்ம அல்டிமேட் என்னோட எய்மே வந்து சினிமான்னு சொல்லும்போது, நம்ம எதுக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், ஏன் இந்த 10 நிமிஷம் நம்ம போகணும் அப்படின்றத என்னோட மைண்ட்ல இருந்த மிகப்பெரிய ஒரு விஷயம். பட் அப்பயும் நீங்க என்ன சொன்னீங்க, நல்ல ஸ்கிரிப்ட் மகி, நீங்க பண்ணா நல்லா இருப்பீங்க. நான் உங்க போட்டோ எல்லாம் பார்த்தேன், தாடி ஹேர்லாம் இருக்கு, என் ஸ்கிரிப்டும் கரெக்டா இருப்பீங்கன்னு சொன்னீங்க தவிர எனக்கு ஸ்கிரிப்ட் நீங்க சரியா சொல்லல. நான் கேட்டேன், சரி என்ன கதை அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீங்க வாங்க நேர்ல அப்படின்னீங்க. இல்ல நான் அப்படி சொல்லும்போது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, இது வந்து ஃபைனல்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் தி ஜட்ஜ் வந்து KS ரவிக்குமார் சார் தான் அப்படின்னு. ஆனா அது பொய் தான். அது KS ரவிக்குமார் வர மாதிரி இல்ல, வரது வந்து கமலஹாசன் சார், பாலச்சந்தர் சார் தான். ஆனா உன்னை வர வைக்கணுங்கிறதுனாலதான் சரி ரவிக்குமார் சார் பேரை சொன்ன நீ வருவன்னு ஒரே ஒரு இது மட்டும் எனக்கு ஸ்பார்க் ஆச்சு. ரைட், ரவிக்குமார் சார்னு சொன்னா நீ கண்டிப்பா ஒத்துக்குவன்னு அந்த ஒரு நம்பிக்கையில தான் ரவிக்குமார் சார்லாம் வராங்க அப்படின்னு நீ ஒத்துக்கிட்ட. இல்ல சீரியஸா நான் வந்துட்டு உண்மையா வந்துட்டு அந்த இடத்துல அந்த வார்த்தை சொன்னனால்தான் இன்னைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படமே என் லைஃப்ல இது வந்திருக்கு. அங்கேயே ரவிக்குமார் சார்ன்ற ஒரு பேரு தான் வந்து என்ன கூட்டிட்டு போயிருக்கு, டிராவல் பண்ண வச்சிருக்கு. உண்மையா வந்து இந்த நேரத்துல என்னைக்குமா இருக்கு நன்றி தான் நம்ம சொல்லிட்டே இருக்க முடியாது. சோ சரி, நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கறேன்.
நான் தான் பண்ணணும் நீங்க ஏன் செலக்ட் பண்ணீங்க? நான் அந்த டிக்ஷனரி, வெரைட்டி டிக்ஷனரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுல வந்து டக்குன்னு எனக்கு என்னுடைய ஸ்டில் அதுல கிடைச்சது. அப்ப நான் யோசிச்சேன், மகி நல்ல டேலண்டடான பர்சன், மகேந்திரன் நிறைய பிலிம்ஸ் பண்ணியிருக்கான், கண்டிப்பா அவனுக்கு இந்த ஸ்கிரிப்ட் அவனால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் அந்த நம்பரை பார்த்து தான் அவனுக்கு போட்டேன். அதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வந்து நான் நம்பணும், அதை விட நீ பல மடங்கு உண்மையா இருந்து அந்த ஷார்ட் பிலிம் முடிச்சு கொடுத்த. அதுக்கு மாதிரி அந்த 3 நாள் நீ ஒர்க் பண்ணி கொடுத்தது தான் எனக்கு வந்து பெரிய படமா பண்ணும் போதும் மகிதான் பண்ணணும், அந்த டெடிகேஷன் வந்து அவன்கிட்ட இருக்கு, அவன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் வந்து உன்னையே நான் இழுத்து போட்டேன். அதுக்கு நீ நியாயம் பண்ணிருக்க, அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இல்ல நீங்க தேங்க்ஸ் சொல்றது உண்மையா வந்துட்டு எந்த ஒரு நல்ல நடிகனும் வந்துட்டு ஒரு நல்ல இயக்குனர் கிடைச்சா மட்டும்தான் வெளியே வர முடியும். அது என் லைஃப்ல இன்னைக்கு அது உண்மையா இருக்கு உங்க மூலியமா. உண்மையா வந்துட்டு நான் என்ன மட்டும் நீங்க வேலை வாங்கல, நம்ம படம் பண்ணும்போது கூட அதுல ஊர் மக்கள் நிறைய பேர் புதுசா தான் இருந்தாங்க. அத்தனை பேரையும் வந்துட்டு நாங்க வேலை வாங்கணும். நாள்ல இயக்குனர் வேலை வாங்கினாரு, ஒவ்வொருத்தங்கிட்டையும் சொல்லி. ஏன்னா வந்துட்டு நடிக்க தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு நடிப்பை வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. நடிப்பே தெரியாதவங்க கிட்ட அந்த கேரக்டரைசேஷனா வாழ வைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து நம்ம அந்த எப்படி சார் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த விஷயத்துல. கண்டிப்பா. என்னன்னா படத்துக்கு கதையை ரெடி பண்ணிட்டோம், எல்லா ஆர்டிஸ்டும் ரெடி, ஆனா ஹீரோயின் மட்டும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா அடுத்த வாரத்துல நாங்க ஷூட் போறோம் அப்படிங்கிற நேரத்துலதான் நமக்கு வந்து மாளவிகா மேனன் கிடைச்சாங்க. அவங்களும் அந்த மதுரை கிராமத்து பொண்ணா, அந்த மதுரை இருக்கிற அந்த நேட்டிவிட்டி பொண்ணா அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுக்குமான அந்த லவ் போர்ஷன்ல எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, உண்மையாவே சின்ன பொண்ணு தான் அது இல்லையா? அவ்வளவுதான், சின்ன பொண்ணு. சோ ரொம்ப சின்ன பொண்ணு. பட் நான் உங்ககிட்ட சொன்னேன் ஒரு வாட்டி, ஆனா அந்த பொண்ணை நான் லவ் பண்ண போறேன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே நான் சொன்னேன், ஒரு 43 நாளைக்கு லவ் பண்றேன் அப்படின்னா, நீ எப்பயும் பண்றதை நான் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. சோ வந்துட்டு அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு மெயினா வந்துட்டு சுந்தரமா நான் எப்படி அந்த 10 நிமிஷத்துல வாழ்ந்தனும், படத்தோட நீங்க என்ன கமிட் பண்ண நாள்ல இருந்து நான் அதை வாழ்ந்துகிட்டு தான் இருந்தேன். எனக்கு வந்துட்டு நீங்க என்ன எந்த அளவுக்கு நம்பினீங்களோ, எங்கேயுமே அது கெட்டக்கூடாதுன்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த ஒரு பயத்துல தான் வந்துட்டு அந்த பொண்ணோட எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அண்ட் மோர் ஓவர் அந்த பொண்ணை வந்துட்டு நான் பாக்குற பார்வை கூட வந்துட்டு நான் ஒரு ராக்கா தான் பார்த்தேன். எனக்கு அவளை மாளவிகா மேனன்ற விஷயத்தை நான் மறந்துட்டேன். நீ சுந்தரமா இருந்தியா? ஆமாண்ணே, கண்டிப்பா. நான் இன்னைக்குமே சுந்தரம் தானே, சுந்தரமா இருந்து பார்த்தா சுந்தரம் தான். பட் உண்மையா அந்த பொண்ணு கூட ரொம்ப நல்லா பண்ணா, சீரியஸா. ஏன்னா அந்த கேரக்டருக்கு கரெக்டா இருந்தா. அண்ட் சரிண்ணே, நான் கேக்குறேன், சரி ஒருவேளை வந்துட்டு நீங்க ஒருவேளை இந்த படத்துல நான் பண்ணல அப்படின்னா, ஒருவேளை வந்து நான் பண்ண முடியாம போயிருந்தேன், யாரை வச்சு பண்ணிருப்பீங்க இந்த படத்தை? யாரை வச்சு பண்ணிருப்பேன்? அது நம்ம இந்த ஸ்கிரிப்ட் நான் விஜய் சேதுபதிக்கும் சொன்னேன். விஜய் சேதுபதி ரொம்ப விரும்பினார் இந்த ஸ்கிரிப்டை நான் பண்ணணும் அப்படின்னு, ரொம்ப ஆசைப்பட்டாப்ல. எனக்கு அந்த நேரத்துல சரி விஜய் சேதுபதியை விட மகேந்திரன் பண்றது, ஏன்னா ஏற்கனவே பண்ணிருக்க நீ, அதனால இன்னும் ஈஸியா வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி. ரெண்டாவது விஜய் சேதுபதி சாருக்கு அவருக்கு சில கமிட்மெண்ட் இருந்ததுனாலதான் இந்த படமும் பண்ண முடியாம போச்சு. அவருக்கு ரொம்ப விருப்பம். அப்புறம் அது மகியை விட்டா வேற என்ன ஆப்ஷன் அப்படின்னா நான் ரொம்ப யோசிக்கணும் எனக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பா எனக்கு இன்னொரு கொஸ்டின் நான் கேட்கணும்னா, சரி எல்லா டைரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் படம் வந்து ரொம்ப நல்லா பண்ணிடுவாங்க. அதுக்கு காரணம் அந்த கதையிலேயே அவங்க ஊறிட்டு இருப்பாங்க. எல்லா இயக்குனரும் நீங்க ஃபர்ஸ்ட் படம் எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட்டா இருக்கும், மேக்சிமம் நம்ம பெர்சன்டேஜ் எடுத்தா. பட் இதுக்கு மேல இது வந்துட்டு நம்ம ஒரு தப்புக்கும் ஒப்புக்கும் இருக்கிற காதல் சொல்லிட்டு புது காலத்துல நம்ம கதை சொல்லியிருக்கோம். இதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எதிர்பார்ப்பும் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நீங்க இந்த படம் மூலமா, இந்த கதை மூலமா வந்து ஆடியன்ஸ்க்கு நீங்க இந்த மாதிரி காலத்தை கொடுத்துருக்கீங்க. ஃபியூச்சர்ல நீங்க பண்ண போற படங்கள் எந்த மாதிரி நீங்க ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கமர்ஷியல் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல சம்திங் வேற மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்க? என்ன உங்களுடைய ஆசை? தமிழ் சினிமால சொல்லப்படாத களம் நிறைய இருக்கு. இப்ப நம்மளுடைய அந்நிய பக்கத்து மாநிலம் கேரளாவில் வந்து புது புது களம் நிறைய பேக்ரவுண்ட், புதுசான பேக்ரவுண்ட்ல கதைகளை சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய இதுல இன்னும் அந்த சொல்லப்படாத களம் நிறைய இருக்கு. அதனால அது சொல்லப்படாத களத்துல சில கதைகளை சொல்லணுங்கிறது எனக்கு ஆசையா இருக்கு. ஓகே, உங்களோட ஃபேவரட் ஜானர் என்னன்னா? காமெடி பிளஸ் ஒரு ஃபீல் குட் எமோஷன். எஸ் எஸ், அதுதான் என்னுடைய பலமா நான் நினைக்கிறேன். இந்த விழாலயே உனக்கு தெரியும், காமெடி பிளஸ் எமோஷன் தான் டிராவல் ஆயிருக்கும். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஆடியன்ஸ் அவங்கள மறந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓகே மகி, நான் உங்ககிட்ட சில கொஸ்டின் கேட்கணும். இந்த படம் இப்ப பண்ணிட்டேன் இல்லையா, இப்போ ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. மகேந்திரன் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்து மேல. இதுக்கப்புறம் நீ பண்ணக்கூடிய படங்கள் எது மாதிரியான படங்களா இருக்கணும்னு நீ ஆசைப்படுற?
எனக்கு என்னைக்குமே வந்துட்டு நான் சென்னையில வளர்ந்த பையன். ஸோ என்ன ஒரு கிராமத்து பையனா கூட்டு பண்ண உங்களை மாதிரி இயக்குனர் வரும்போது என்ன ஒரு கிராமத்துக்காரனா காட்ட முடியும். அதையும் மீறி நான் ஒரு நார்மலா ஒரு எனக்குள்ள இருக்கிற விஷயத்தை வெளியே கொண்டு எனக்கு லோக்கல் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் சென்னை பேஸ்டு. ஆமா, எனக்கு வந்து ஒரு சாக்லேட் பாய் ஒரு லவர் பாய்ன்றது தள்ளி ஓரமா வச்சா அந்த லோக்கல்ல நம்ம தனுஷ் அடிப்பார் தெரியும்ல உங்களுக்கு. தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் தனுஷான பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி லோக்கல்ல பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. மெயின்லி என்னைக்குமே வந்து ஸ்கிரிப்ட் தான் எனக்கு வந்துட்டு ஸ்கிரிப்ட் தான். நீங்க எப்படி உங்க ஸ்கிரிப்டுக்கு என்ன நீங்க சூஸ் பண்ணீங்களோ அப்படி ஸ்கிரிப்டுக்கு என்ன சூஸ் பண்ணா எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியா என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். என்ன மாதிரி நடிக்கிறது இல்லாம அந்த கதையில இருக்க அந்த கேரக்டருக்கான பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அந்த மாதிரி ஹோம் ஒர்க் பண்ணி அந்த மாதிரி ஒரு அந்த கேரக்டருக்குள்ள இறங்கும் போதுதான் என்னாலேயே நிறைய வேரியேஷன்ஸ் காட்ட முடியும். ஓகே, அப்புறம் நான் உனக்கு கேட்கலாம், தப்பா நினைக்க கூடாது, நான் கேட்பேன், எந்த ஹீரோயின் கூட எல்லாம் டூயிட் பண்ணணும்னு உனக்கு ஆசை? இப்ப இருக்கிற ஹீரோயின்ஸ் நம்ம பக்கத்துல வச்சுட்டு பேக் போனீங்கன்னா நான் எல்லா ஹீரோயின்ஸோடையும் நான் நடிச்சிட்டேன். அதான் வந்துட்டு நம்ம இவங்களும் நடிக்கணுன்றது கிடையாது. பட் இன்னைக்கு வந்துட்டு இப்போ ஒரு அனுஷ்கா மேடமா இருந்தாலும் சரி, ஒரு தமன்னா மேடமா இருந்தாலும் சரி, அவங்களோட நடிக்கணும் நம்மளுக்கு ஏஜ் பத்தாது. ஏன்னா அவங்க நம்மளோட பெரிய பெரிய ஹீரோஸ் நடிச்சிட்டாங்க. என்கிட்ட வந்து அக்கா மாதிரி இருப்பாங்க. சோ இவங்க அவங்க தான்றது நம்ம மைண்ட்ல கிடையாது. ஆனா லாஸ்டா ஒரு ஹீரோயினி மட்டும் என்ன ரொம்ப கவர்ந்துருக்காங்க. ஒரு நடிகை அப்படின்னு பார்க்கும்போது அந்த மெயினா வந்து இந்த வருத்தப்படாத வாலிபர் ஸ்ரீதேவி, அந்த ஸ்ரீதிவ்யா, அந்த மெயினா வந்துட்டு அந்த சாங், இந்த பார்க்காத சாங் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ வந்து அடுத்த அந்த மாதிரி ஸ்ரீதேவி வந்து நல்லா இருக்குமே. ஏன்னா அந்த பொண்ணு பர்ஃபார்ம் பண்ற பொண்ணா இருக்கு. நம்மளுக்கு அது கொஞ்சம் அந்த பொண்ணு பார்க்கும்போது நல்லா இருக்குப்பா அப்படின்னு தோணுச்சு. சரி மகி, இப்ப என்ன போயிட்டு இருக்கு? இப்ப முடியல நம்ம படத்துக்கு வந்து ஒரு மாதிரி நம்ம மதுரை பக்கம் இருக்கிற பையன் மாதிரி இருந்துட்டு இப்ப திடீர்னு பார்த்தா தலையில காரக்குழம்பு ஊத்துன மாதிரி இருக்க. என்ன போயிட்டு இருக்கு? வேற ஏதாவது ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கா? ஆமா, தெலுங்குல 2 படம் ஹீரோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம விழாக்கு அப்புறம் ஆரம்பிச்சதான் ஒரு படம் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 1 to 1.5 month தெலுங்கு ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் லவ் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் லவ் 2வது படமும் போயிட்டு இருக்கு. அதுவுமே அந்த டைரக்டர் என்ன செலக்ட் பண்ணும்போதே நான் நம்ம சுந்தரமா இருந்தேன்ல அதை வச்சு அவர் செலக்டே பண்ணாரு. பார்க்கும்போது ரொம்ப ராவா இருக்கீங்க, நான் வந்து ஸ்கிரிப்ட் சொல்றேன் நீங்க பண்ணுங்களேன் அப்படின்னாரு. பண்ணேன். அது வந்து அங்க ஒரு போட் டிரைவர், அந்த ஒரு ஊட்டி மாதிரி ஒரு இடம், அங்க இருக்க ஒரு லேக்ல இருக்க ஒரு போட் டிரைவர், இங்க இருந்து பொண்ணுல கூடுவேன் அந்த சைடு இருக்க கரையில கூடுற அந்த மாதிரி ஒரு போட், ரொம்ப லோக்கலான ஒரு கேரக்டர். அதுவும் ரொம்ப லோக்கல், எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அது. அந்த டைரக்டர் வந்துட்டு நம்மளை செலக்ட் பண்ணும் போதே தெலுங்குல நான் இருக்கிற ஹீரோ வச்சு பண்றதுக்கு நான் தமிழ்ல ஏன் உங்களை கூப்பிடுறேன்னா நீங்க பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, ஓபி அடிக்க மாட்டீங்கன்றது அவங்கள ஒரு கருத்தா இருந்துச்சு. அப்படியே சில ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நாங்க பண்ணும்போது என்கிட்ட கேட்டாங்க, மகேந்திர ரொம்ப நல்லா பண்றீங்க, எங்க எப்படி நீங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொல்லும்போது நான் அவங்ககிட்ட சொன்னேன், இதெல்லாம் வந்து எனக்கு விழா படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். கண்டிப்பா அதான் இந்த விழா வந்து கண்டிப்பா வந்து நீங்க எல்லாருமே வந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழாவா தான் இருக்கும். இது வந்து விழானுக்கு வச்சிருக்கிற டைட்டில் என்ன அப்படின்னா ஒரு கொண்டாட்டமான இதுதான். விழானாவே கொண்டாட்டம் தான். அந்த இதுக்கு நாங்க நியாயம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நீங்க தியேட்டருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு பெரிய விழாவா நீங்க கொண்டாடுவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டருக்கு வந்து பார்க்கணும். என்ன மகி, இன்னைக்கு வந்து திருட்டு விசிட்ல டிவிடில பார்த்துட்டு இல்லாம நம்மள மாதிரியான கலைஞர்களை ஊக்குவிக்கணும்னா நீங்களாம் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து தான் பார்க்கணும். இல்ல கண்டிப்பா திருட்டு விசி நீங்க போய் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்துட்டு நம்மள சொல்லதான் முடியுமே தவிர தடுக்க முடியல. ஆனா நான் என்ன ஆடியன்ஸ்க்கு நான் ஒரே ரெக்வஸ்ட் கொடுக்கறேன்னா, நாங்க படம் பண்றது உங்களுக்காக தான். நீங்க கொடுக்குற அந்த காசுல தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்காக ஒரு தடவை நீங்க வந்து தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. அந்த ஒரு மக்கள் நீங்க ஒரு தடவை படம் பார்த்தாலே நாங்க எல்லாரும் சேஃப், நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். நீங்க விசிடி வாங்காதீங்க, அதை ஒளிங்க, இருக்கிற அடிங்க அப்படிலாம் சொல்ல முடியாதுன்னு. ஏன்னா அதையும் நம்பி சில பேர் பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. ஆனா நாங்க எங்க ரெக்வஸ்ட் என்ன, எங்களுக்காக ஒரு தடவை வந்து தியேட்டருக்கு படம் பாருங்க. எங்களோட எல்லாம் நீங்க எல்லாம் உட்காந்து சேர்ந்து ரசிங்க. எங்களோட உழைப்பு நீங்க ஒரு தடவை எங்களுக்காக தியேட்டர் வந்து பாருங்க தான் நான் கேட்டுக்கிறோம். 4 பேர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து படம் பார்க்காம தியேட்டர்ல வந்து மக்களோட மக்களா இருந்து இந்த விழாவை நீங்க கொண்டாடணும்னு கேட்டுக்கிறோம். கண்டிப்பா எங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. சீரியஸா நாங்க வந்து மாலை மலருக்கு தான் நாங்க ரொம்ப தேங்க் பண்ணணும். எங்களுக்கு ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ். நாங்களும் நிறைய கேள்வி என்னால டேரக்டர்கிட்ட கேட்க முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். இது மூலமா மக்களை சந்திச்சது, நேயர்களை சந்திச்சது ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி.